டேனா ஊர் ஊரா போய் ஃபுட் பிளாக் பண்றல எவன் அவனா சமைச்சதெல்லாம் ரிவ்யூ கொடுக்குறேன். இன்னைக்கு தங்கச்சி நான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லு. சாப்பிடலாம், ஆனா அதை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண நான் உயிரோடு இருக்கணுமே. ஏய் மூட்டை தின்றா. எதுக்குமா உனக்கு இந்த விஷம் பிரிச்சா? அம்மா சமைச்சுப்பாங்க, இதெல்லாம் என்ன கருமுன்னு கூட தெரியல. கருமா இல்லனே, குருமா. குருமாவா? எனக்குலாம் வேணாம், நல்லா பிளாக் பண்ணு போ. திங்கிறியா இல்ல புஜ்ஜிமா மேட்ரு அம்மாட்ட சொல்லவா? இதுலயும் குஜுமாவா? அஃப்கோர்ஸ் ப்ரோ. கொல்றாளே அம்மா, சாப்பிட்டே ஆகணுமா? டெஃபினெட்லி. ஐயோ ஒரு நிமிஷம் இரு. அப்பாடா, அண்ணன் சாப்பிட வேண்டாமா? நான் விட்டுற முடியாது. எவனையோ ஆஹா ஆஹான்னு பேசுறல, என்னை பத்தி ஏதாவது பேசு. சும்மா அப்படியே வீடியோ எடுக்க போற. இது வேறயா? வந்து தொலை, வா உட்காரு. ஏய் இரு இரு இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாக் சேனலில் எத்தனையோ ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என் அழகு தங்கச்சி சமைச்சிருக்காங்க, அதை சாப்பிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணதில்லை. இந்த காலத்தில் அண்ணனுக்கு சமைச்சு கொடுக்குற தங்கச்சி யாருங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அழகாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறேன். கேமரா கட் பண்ணிக்கலாம். சாப்பிடு. பேசிட்டு அவங்களை பற்றி பெருமையா சாப்பிடணும் புரியணும். ஏம்மா, என் புஜ்ஜிமாவுக்காக சாப்பிடலாம், ஆனால் இதை சாப்பிட்டா என் புஜ்ஜிமாவை பார்க்க முடியாது. அப்பனே முருகா பெருமாளே. சாப்பிடு. இல்லைம்மா, சாப்பிடும் போது இந்த சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதான் அதான் காளியத்தா உங்களே காப்பாது. இதை தின்னுட்டு உயிரோடு இருந்தால் நாளைக்கு உன்னை வந்து பார்க்குறேன். உயிரோட இருந்தா தானே. அண்ணே தண்ணி கொடு. நீ சாப்பிடுனே, தண்ணி குடிச்சா வயிறு நிறைஞ்சிரும். நான் ஓட்டு வா. பரவாயில்ல.